கோதி மீடியான்னு சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலேயே மறுக்க முடியாத அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது. மோடி சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அகிலேஷ் யாதவும் ராகுலும் போகின்ற கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு திரள். நம்ம ஊர் மாதிரி நாற்காலி போட்டு நடத்துற கூட்டம் இல்ல. கூட்டம் அலை மோதுது. மிக முக்கியமான விஷயம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இந்த தேர்தலுக்காக இல்ல, கடந்த காலத்தில் வந்த நியோலிபரல் ஏராவுக்கு பிறகு அந்த பீரியடுக்கு தாண்டின எல்லா மேனிஃபெஸ்டோல இருந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ். மோடி செல்வாக்குடன் இருக்கிறார் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஆனாதான் அவர் என்ன சொல்றாருன்னாக்க செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது, ஆனா ஜெயிச்சிருவார் அவர். பாரத் ஜோடோ யாத்திரை இருட்டடிப்பு செய்யப்பட்டது, பல மக்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருட்டடிப்பு செய்யப்படுது. ஏன் இப்ப எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் எவ்வளவு விவாதிக்கப்பட்டது, தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடியான நடத்தை இது எவ்வளவு விவாதிக்கப்படுது. 140 கோடி மக்களை அது மாதிரிலாம் பண்ணிட முடியுமா? இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இவர் யாருன்னு புரியுதா? பத்திரிகையாளர் மணின்னு புரியுது. அதாவது டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு மோடி அரசு டிஸ்கிரெடிட் ஆயிருக்குது. அது டிஸ்கிரெடிட் ஆனது தன்னுடைய சொந்த முயற்சியில டிஸ்கிரெடிட் ஆயிருக்குதா அல்லது எதிர்கட்சிகளுடைய முயற்சியில டிஸ்கிரெடிட் ஆயிருக்குதா, அது எவ்வளவு சதவீதம் அப்படின்றது இப்ப எனக்கு வேண்டியதில்லை. அது டிஸ்கிரெடிட் ஆயிருக்குது அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படி டிஸ்கிரெடிட் ஆயிருக்கிறதுனால தான் யூபியில் போய் உங்களெல்லாம் பற்றி தமிழ்நாட்டில் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு அங்கே போய் பேசுகிறாரு. ஒரிசாவில் போய் தமிழன் வரலாமான்னு பேசுகிறாரு. இது எல்லாமே இந்த பேச்சு பூரா ஒரு டெஸ்பரேட்டான ஒரு நபர் என்ன செய்வாரோ அதுதான் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலில் ஒரு பத்திரிகையாளரின் வேலை இதுவா? இது பிரசாந்த் கிஷோர் மட்டும் செய்யல. இந்த தேர்தல் மோசடி செய்யப்பட இருக்கிறது என்று நம்புவதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கின்றன. மோசடியாக வெற்றி பெறும் முயற்சியில் மோடி ஈடுபட்டால் அது மோசடி அல்ல, நிஜமாவே அவர் ஜெயிக்கிறவர் தான் என்ற கருத்தை உருவாக்குவதுதான் இந்த பிரசாந்த் கிஷோருடைய பேட்டியின் நோக்கம். தேர்தலை நியாயமா நடத்துன்னு கேட்டாக்கா இவங்க தேசத்தை இழிவுபடுத்துறவங்கன்னு ஒரு நீதிபதி தீர்ப்புல சொல்றாரு. இந்த நீதிபதி தான் வெக்கேஷன் கோர்ட்ல இருக்காரு. வெக்கேஷன்ல தான் இந்த விஷயம் விவாதத்துக்கு வரப்போகுது. அப்படின்னா அப்ப டியூ ப்ராசஸை பின்பற்றுன்னு நம்ம கேட்கிறோம். முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா அப்ப ஏதோ திருட்டுத்தனம் நடக்க போகிறது என்று தெரிகிறது. 17C என்பது வாக்காளர் எண்ணிக்கை, கையெழுத்து போட்டவர்கள் எண்ணிக்கை, மெஷின்ல வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை, இது மூணும் கொடுத்த மாதிரி தான் இருக்குதா என்பதை வெரிஃபை பண்ணாம எண்ணிக்கையை தொடங்க எந்த இடத்திலும் அனுமதிக்க கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். பிரசாந்த் கிஷோர் அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்தியா முழுக்க அவருக்கான மார்க்கெட்டிங் நடந்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டிலையும் தேர்தலுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் அப்புறம் மோடிக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு, வெஸ்ட் பெங்காலில் மம்தாக்காக பண்ணியிருக்கிறாரு. அவர் பர்காதத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. பர்காதத்துக்கு நேர்காணல் கொடுக்கும் பொழுது அவர் 303 பாஜக கடக்காது என்று பொதுவில் சொல்லப்படுகிறது. ஆனால் அது களத்தில் இருந்த தரவுகளின் அடிப்படையிலோ அறிவியல் பூர்வமான கண்ணோட்டத்தின் அடிப்படையிலோ சொல்லப்படுவதல்ல. களத்திற்கு போகும் பொழுது பாஜக அதிருப்தியாளர்கள் நீங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் களமே பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்ற அனுமானம் தவறு. ஆகவே நான் ஒரு அனுமானத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பிளிட்லாம் சொல்லி ஹிந்து நேஷனலிஸ்ட், இந்தியன் நேஷனலிஸ்ட் இவ்வளோதான், ஹிந்துத்வா ஆட்கள் இவ்வளோதான், லாபார்த்திஸ் இவ்வளோதான். ஸோ அந்த லாபார்த்திஸ் இப்போ கோருக்கு அவர் சொல்றது பசியோடு இருக்கிறவன் அவனுக்கு நீ இந்துவை பேசு முஸ்லீம் பேசுறது கவலை இல்லை, 5 கிலோ அரிசி கொடுக்கியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆகவே பெரிய அளவில் டேமேஜ் ஆகுது. ஹிந்து நேஷனலிஸ்ட், ஹிந்துத்வா, இந்தியன் நேஷனலிஸ்ட், லாபார்த்திஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாஜகவை வெல்ல வைப்பார்கள். 303 அவர்கள் கடப்பது அவ்வளவு பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த நேர்காணலை பார்த்துட்டேன். இவ்வளோ நீண்ட விளக்கம் அதுக்கு தேவையில்லை. அதை பற்றி நான் ஒன்று ட்வீட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஜுகல்பந்தினா 2 பேர் சேர்ந்து நடத்துகிற கச்சேரி. அது நேர்காணல் அல்ல. தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்க பேட்டி எடுத்த மாதிரியான ஒரு பேட்டி அது. இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்பிரஸ் அட்டா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி யூடியூப்பில் போய் பார்த்தா இருக்குது 2 மணி நேரத்துக்கு மேலே. அதில் பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் இது மாதிரி மோடி தான் வருவார், எதிர்கட்சிகள் முதல்ல தயாராகிருக்கணும், தயாராகலை, லாய்க்கு இல்லை, ராகுல் காந்தி சரியில்லை, எட்ஸட்ரா 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 இதெல்லாம் சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் இந்தியா டுடேயில் ராஜீவ் சர்தேசாய்க்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுலேயும் இதெல்லாம் சொன்னார். சரி, இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னதையெல்லாம் மீறி ஃபஸ்ட் ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பூரா மோடி கோதி மீடியான்னு சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலேயே மறுக்க முடியாத அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது, மோடி வந்து சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை வந்து பல பத்திரிகையாளர்களும் பல பத்திரிகைகளும் பேசுவதை பார்த்தோம். சுதீர் சௌத்ரியே மோடிக்கு ஃபேக்ட் செக் பண்ற அளவுலாம் நிலைமை ஆயிடுச்சு. ஃபோர்த் ஃபேஸ் வரும்போது இந்த பேட்டி வந்திருக்குது. இப்போது இது ஏன் வந்திருக்குது? எக்ஸ்பிரஸ் அட்டாவில் கொடுத்தது அல்லது ராஜீவ் சர்தேசாய் கொடுத்த பேட்டி அப்படின்றத ஒரு முதல்ல கருத்துருவாக்கம் செய்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்குது அவருக்கு அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து கருத்துருவாக்கம் செஞ்சு இனிமேல் அடுத்த ஃபேஸில் இனிமேல் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது, அதில் கருத்தை உருவாக்கிட முடியாது, அல்லது இந்த கருத்தின் மூலமாக தான் மோடி வர்றாருன்னு சொன்னால் உடனே இந்தியா கூட்டணியெல்லாம் பயந்து பின்வாங்கி வந்து உட்காந்துடவும் போகிறதில்ல. ஃபீல்டு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படியானால் மோடி 303 ஜெயிக்கிறாரு அல்லது 303+ ஜெயிக்கிறாரு என்ற ஒரு கருத்தை இவர் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர் மட்டும் இல்லை, இந்த பிரிண்ட்னு ஒரு இணையதள பத்திரிகை இருக்குது, சேகர் குப்தா நடத்துறது, அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்று. அதில் வந்து வீர் சங்வின்னு ஒரு ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒன்று எழுதியிருக்காரு. அவரும் மோடியெல்லாம் விமர்சனம்லாம் பண்ணிட்டு மோடி கொஞ்சம் தடுமாறினார், அப்புறம் சுதாரிச்சார், அப்படி வந்தார் இப்படி வந்தார், இருந்தாலும் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒன்று எழுதி முடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தினுடைய அஜெண்டா என்னன்னு கருதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாம் ஏற்கனவே பேசி வருகின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அல்ல. எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு போன்ற பல நடவடிக்கைகள், ஊடகங்களின் தன்மை, அது எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையத்தை மோடி தன் கையில் வைத்திருப்பது, வாக்குப்பதிவு விவரங்களில் வந்திருக்கக்கூடிய முரண்பாடு, உண்மையான எண்ணிக்கை வெளியிட மறுப்பது, இது எல்லாமே இது ஒரு ஃபேர் எலெக்ஷன் இல்லை என்பதற்கான தெளிவான சான்று ஆதாரங்களாக வந்து இருக்குது. அப்போது வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு ஏற்ப ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் பேச வைக்கப்படுகிறார்கள். ஏன்னா பொது கருத்து என்பது மோடி ஜெயிக்க மாட்டார், தோத்துருவாரு, அந்த திசையை நோக்கி அதை நோக்கி போயிட்டு காங்கிரஸ் வந்து ரொம்ப திருத்தமாகவே பேசுறாங்க. த அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னே சொல்லி பேசுறாங்க. ராகுல் காந்தி எழுதி வச்சுங்க ஜூன் 4 அவர் பிரதம மந்திரி கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படி பேசக்கூடிய அளவிற்கு பொது கருத்து இருக்கு. சும்மா அவங்க சவடாலுக்கு பேசுகிறார்கள். அதுக்கு சமூக வலைதளங்களில் கணிசமான செல்வாக்கும் பெரிய. ராகுல் காந்தி சொல்றத நம்ப வேண்டாம், மோடி சொல்றதை எடுத்துக்குவோம். காங்கிரஸ் முக்த் பாரத்னு பேசிட்டு இருந்தவர், 400 பார்னு பேசிட்டு இருந்தவர், காங்கிரஸ் வந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரா இல்லையா? அதுதான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம மோடி சொல்றதையாவது நம்ம ஒத்துக்கணும். இப்போ அந்த ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இப்போ இந்த சூழலில் ஒரு தில்லு முள்ளு மூலம் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது என்பதை வலுவாக சந்தேகிக்க வேண்டியிருக்குது. இதை பற்றி நம்ம கூட்டம் நடத்தியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பரகல பிரபாகர் உள்ளிட்ட பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று நடந்தாக்கா அது நியாயம்தான், ஜெயிக்கிறவர் தான் மோடி என்ற ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு இவங்க வந்து களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேலைக்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. வழக்கமா வெளியில இந்த மாதிரியான மதிப்பீடு சொல்றவங்க, இந்த யூகம் சொல்றவங்க, அவங்கள குறித்து பேசும் பொழுது அவர்கள் யாரும் இப்போ வந்து 24 மணி நேரமும் சேனல் வந்துருச்சு. சேனல் வந்ததுனால 24 மணி நேரமும் நீங்கள் எலெக்ஷன் 2 மாதத்துக்கு மேலே நடக்கும் பொழுது எதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று பேசுனா அந்த பக்கம் ஒன்று பேசணும், ஒரு நரேஷன் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது உங்கள் டிவி சேனல்ஸ் இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை தான் அது. அதனால் அவங்க போயிட்டு கிரவுண்டுக்கு போனாங்கன்னா கிரவுண்டுக்கு போனாங்களா, 4 பேரை பார்த்துட்டு வந்து அதுதான் பொது கருத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அறிவியல் பூர்வமாக, நீங்கள் மேற்கையும் வடக்கையும் எடுத்துக்கிட்டால் அந்த பகுதியில் ஏற்கனவே பாஜக நல்ல வலுவாக இருந்தது. அந்த பகுதிகளில் பெரிய அளவில் அவர்கள் எந்த பாதிப்பையும் சந்திக்க போவதில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பீகாரில் 16 சீட் வாங்கினாங்க, இவங்க 16 சீட் வாங்க போகிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 21 வாங்கியிருக்கலாம், ஆனால் பீகாரில் 16 பிஜேபிக்கு வந்ததில் அது வரும். மகாராஷ்டிராவில் 23 25 கிட்ட வந்தாங்க, 23 அதையும் திரும்ப வரப்போகுது. அப்போ பிஜேபி எந்த எண்ணிக்கையும் இழக்கவில்லை. அதன் அடிப்படையில் அவர்கள் 303 தாண்டுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை ராஜஸ்தானில் தோற்று போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஒடிசாலேருந்து கிடைக்கும். சவுத்தில் வந்து அவங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, நீங்களே எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த நரேஷன் இருக்குல்ல, இந்த பக்கம் எல்லாம் பெரிய அளவில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் குறையாது.
நீங்க அசியூம் பண்றீங்க, அகநிலையில் இருந்து பேசுகிறீர்கள். அதுதான் அவருடைய. அவர் என்ன புறநிலையில இருந்து பேசுறாரு, அவர் சொல்றதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. இப்போ யோகேந்திர யாதவ் ஃபீல்டுக்கு போயிட்டு பேசுறாரு, வேற பலர் ஃபீல்டுக்கு போயிட்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் நான் ஃபீல்டுக்கு போகலன்றாரு, என்கிட்ட குறிப்பான டேட்டா இல்லைன்றாரு. ஆனா சொல்றவன்லாம் அகநிலையில இருந்து சொல்றான்றாரு. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குங்கிறாரு. இவருக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும், அப்படியே எடுத்துக்குவோம். இந்த ஊகம் வெளியிடுவது, ஊகத்துக்காக பேசுறது சரியா, அந்த விவாதமே சரியா என்பதை பற்றி எனக்கு வேற கருத்து இருக்கு, அதை நம்ம கடைசியா பேசலாம். ஆனா இப்போ அவர் சொல்ற விவரங்கள்ல இருந்து வருவோம். இப்போ என்ன அவர் சொல்றாரு, வடக்கும் மேற்கும் இவர் பக்கம் இருக்குது. சரி, வடக்குல பீகாரையும் யூபியும் எடுத்துக்குவோம். யூபியில் என்ன நிலவரம்? யூபியில் இப்போ பல தொகுதிகளில் அகிலேஷ் யாதவும் ராகுலும் போகின்ற கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு திரள். நம்ம ஊர் மாதிரி நாற்காலி போட்டு நடத்துகிற கூட்டம் இல்லை. கூட்டம் வந்து அலைமோதுது. மேடையில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போதிய போலீஸ் பாதுகாப்பும் இல்லைன்றதுனால கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அயோத்தியாவில் போய் ஹெலிகாப்டரில் இறங்கி இருக்கிறார் அகிலேஷ் யாதவ். இறங்கினா ரன்வே பூரா கூட்டம், தாண்டியே வர முடியல. இப்போ இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டப்படும் கூட்டம் அல்ல, அந்த எமோஷன்ல இல்லை. ஆமா, அந்த மாதிரி எமோஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்போ இது வந்து தெள்ள தெளிவாக வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமாக இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அக்னிவேர் திட்டமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு இல்லைன்றதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே சீரியஸாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. இவை அனைத்துக்கும் மேலாக கான்ஸ்டியூஷன் காலியாயிடும், உரிமைகள் போயிடும் என்ற விஷயம் பிசி, எஸ்சி மற்றும் உழைக்கும் மக்கள் அவங்க மத்தியில் ஆழமாக இந்த கருத்து வந்து போயிருக்குது. அவங்களுக்கு புரிந்த முறையில் அது போய் சேர்ந்திருக்குது. அப்போ அது போய் சேர்ந்திருப்பதன் விளைவு தான் இந்த ரியாக்ஷன். அவர் என்ன சொல்ற, அதிருப்தி இருக்கிறது என்பதை அவரும் மறுக்கவில்லை. இப்போ ஹிந்து சிஎஸ்டிஎஸ் சர்வேவா அதுவும் மறுக்கலை. அதிருப்தி இருக்கிறது, வேலையின்மை தொடர்பாக பயங்கர பதட்டம் இருக்கிறது, விலைவாசி ஏற்றம் தொடர்பாக கோபம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் கேட்குறாரு, பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன, இந்தியாவில் வந்து எல்லாம் 50% மேலே எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க, 30+ அவ்வளோதானே பிஜேபி இது வரைக்குமே ஜெயிச்சிருக்குது, இப்போ அவ்வளோதான் எடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், அதன் வழியாக அவர் வெல்வார்கள். இந்த அதிருப்தி, கீழே இருக்கிற அதிருப்தியை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் ஒன்றும் அவ்வளோ திராணியோட இல்லை. இல்லை, இது அவர் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கிறதுங்க. இது இப்போ சொல்கிறாருன்றீங்க, எத்தனை வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மாறலன்னு சொல்றாரு. அது ஒரு இம்மெட்டீரியல், அதை பொருட்படுத்தத்தக்கதே அல்ல. நான் இப்போ சொல்றேன், சுதா பாயின்னு வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அவங்க மாயா, மோடி, ஆசாத் அப்படின்னு யூபியினுடைய தலித் பாலிடிக்ஸ் பற்றி புக் எழுதியிருக்காங்க. மாயாவதி, மோடி, சந்திரசேகர் ஆசாத். அந்த புக்கு சொல்றது என்னன்னா, தலித் பாலிடிக்ஸ் என்ன எப்படி போயிருக்குது அப்படின்னு. அவங்க சில டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. 2017 தேர்தலில் மாயாவதி பெற்ற தலித் வாக்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கையை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை பெரும் அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்குது அப்படின்றத டேட்டாவோட சொல்கிறாங்க. பிஎஸ்பியினுடைய குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள்லேயே ஜாதவ் அந்த கம்யூனிட்டியினுடைய ஓட்டு 2017 வந்து 87% மாயாவதிக்கு விழுந்திருக்குது. ஜாதவ் வந்து மாயாவதியுடைய ஜாதி, அது 87% விழுந்திருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் 2022 தேர்தல் இருக்கு இல்லையா, 2022 தேர்தலில் வந்து 65 குறைஞ்சிருக்கு. இதுல வந்து பிஜேபி நான் ஜாதவ் கன்சாலிடேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அதே நேரத்தில் ஜாதவ் ஓட்டையும் வாங்கியிருக்குது. பிஎஸ்பி வந்து ட்ரிஃப்ட் ஆயிருக்கு. ஜாதவ் ஓட்டு வந்து 21% வந்து பிஜேபிக்கு வந்திருக்குது. இந்த ஆய்வை பண்ணவங்க வேற நிறைய விஷயத்த சொல்லிட்டு வராங்க. அவங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பிஜேபியினுடைய வெற்றி என்பது என்னன்னாக்கா, கன்ஷிராம், மாயாவதி அவங்க உருவாக்கிய தலித் கான்சியஸ்னஸை லாபார்த்தி கான்சியஸ்னஸாக மாற்றினது தான் மோடியினுடைய வெற்றி. இல்லை, அதை பிரசாந்த் கிஷோர் எப்படி சொல்றாருன்னா, 5 கிலோ அரிசி வாங்குறவனுக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் வந்து கண்டிப்பாக மோடிக்கு ஓட்டு போடுவான். அதான் 5 கிலோ அரிசி கான்சியஸ்னஸாக மாற்றினது அப்படின்றது தான். அந்த லாபார்த்தி கான்சியஸ்னஸ் என்பது மீண்டும் தலித் கான்சியஸ்னஸ் நோக்கி வருது அப்படின்றத இவர் விளக்குறார். அதாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ உள்ளிட்ட சொல்லக்கூடிய ரிசர்வேஷனுக்கு ஆபத்து, கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து, 50% அதில் சீலிங் என்பதை நாங்கள் அகற்றிவிட்டு இடஒதுக்கீடை வந்து விரிவுபடுத்துவோம். இந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, இந்த கோரிக்கைகளை பற்றிய கான்சியஸ்னஸ் வந்திருக்குது. ரொம்ப சீரியஸாக வேற சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, பாம்செஃப் என்பது கன்ஷிராம் உருவாக்கிய அமைப்பு, அரசு ஊழியர்களுக்கான, ஆமாம், பேக்வேர்டு, தலித்து, மைனாரிட்டிஸ் எல்லாம் இணைந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு மாயாவதி இப்போ வந்து ஒரு தனியாக நிற்கிறாங்க. அது மறைமுகமாக பிஜேபிக்கு உதவுறது, பிஜேபி பி டீம்னு பேசப்படுது. அந்த பாம்செஃப் என்ன செய்யுது அப்படின்னா, கிராமப்புறங்களில் போய்
இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுது. இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கும் யாதவுக்கும் ஒத்து வராது இல்லை அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாதவர்களிடம் சரணடையவில்லை, நாங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ், பொது எதிரிக்கு எதிராக காம்ப்ரமைஸ் வந்திருக்கோம் அப்படின்னு அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. தலித் பாலிடிக்ஸினுடைய கோர் அப்படின்னு கருதப்படுற ஒரு பகுதி. யூபி வெற்றியில் மிக முக்கியமானது தலித் வாக்காளர்கள். யாருடைய வெற்றிக்கும் அது முக்கியம் இல்லையா? முதல்ல காங்கிரஸிடம் இருந்தது, அது மாயாவதிக்கு வந்து, மாயாவதியிடம் இருந்து அது பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. அப்போது அது வந்து முக்கியமானது. இப்போ மாயாவதியினுடைய பொசிஷன் என்ன? ஆகாஷ் ஆனந்த் அவருடைய மருமகன். அந்த மருமகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து லண்டனில் எஜுகேட்டட், 26 வயசு பையன். அவர் வந்து பிஜேபியை கடுமையாக தாக்கி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து பயங்கரவாதிகள்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 5 கிலோ அரிசி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் ஏமாறுறீங்க. இந்த 5 கிலோ அரிசிக்கு அதிகபட்சமாக கணக்கு போட்டால் கூட வருஷத்துக்கு 12,000 ரூபா தான் வரும். ஆனால் ஒரு கிளாஸ் 4 ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா உங்களுடைய வருமானம். சேம் ராகுல் காந்தியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ சொல்ற வேலை உத்தரவாதம். ஆமாம், அதுக்கு பதிலாக அவங்கள திசை திருப்புறாங்க. இப்படியெல்லாம் பேசின உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. மாயாவதி என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே ஒரு கேஸ் ஒன்று பதிஞ்சிருக்கிறாங்க, கோட் ஆஃப் கான்டாக்டை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், கோட் ஆஃப் கான்டாக்டை மீறிட்டீங்கன்னு மாயாவதியும் கூப்பிட்டு, ஆகாஷ் ஆனந்துக்கு மெச்சூரிட்டி பக்குவம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேம்பெயின்லேருந்து நிறுத்திட்டு பொறுப்புலேருந்து எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட, இவருடைய பிரதர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பிஜேபிக்கு நோகாம விமர்சிக்க தெரியும். ஆமாம், இது வந்து பிஜேபிக்கு பி டீம் தான் அப்படின்னு அழுத்தமான பிரச்சாரத்தையும், மாயாவதி ஓட் பேங்க்னு இருக்கு இல்லையா, அவங்க மத்தியில் பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக ஜோன்பூர்னு ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் பிஎஸ்பி ஒரே ஒரு இடம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு தாக்கூர் கேண்டிடேட் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்கூர் கேண்டிடேட்டை விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ தாக்கூர்னா யோகி ஆதித்யநாத் சாதி, அந்த கேண்டிடேட்டை விட்ரா பண்ணி அது வந்து பிஜேபிக்கு உதவுவதற்காக விட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? அந்த கேண்டிடேட்டுடைய கணவர். இப்படி டைரெக்டாக வந்து இந்த விஷயம் வந்து அப்படி வந்துருச்சு. அப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் உள்ள மாற்றம் என்பது இருக்கு இல்லையா, இதுதான். அதோட இன்னொன்று மிக முக்கியமாக, எஸ்ஜேபியும் காங்கிரஸும் இணைந்து வேலை செய்வது கேடர் மட்டம் வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்குன்றாங்க. சரியாக சொன்னால் குறைந்தபட்சம் 30, அதிகபட்சம் 40 தொகுதிகளை வெல்வோம் என்று காங்கிரஸ் சொல்லுது. கீழே அதை பற்றின ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது வந்து யூபியோடைய நிலவரம். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, பழைய தொகுதி அப்படியே ஜெயிப்பாங்கன்றாரு. 60-70 கிட்ட வந்துடுவாங்க. ஒரு கட்சி மேலே இருந்து ஒரு கூட்டணி அமைக்குது, கூட்டணியோ அல்லது ஒரு தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு எடுக்குது, மாயாவதி எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டிலிருந்து அதற்கு மாறாக களத்தில் மக்கள் தங்களுக்குள்ளே இடையே ஒரு கூட்டணியை அமைத்துக் கொள்கிறார்கள். இது வந்து இது முக்கியமான ஃபினாமினால இது இல்லை. ஒரு மாயாவதி எந்த பக்கம் கை காட்டுறாங்களோ அந்த பக்கம் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதுக்கு முன்னால் இருந்தது. அதில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றத்தை பற்றி தான் இப்போ வந்து சொல்கிறாங்க. இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் இஷ்யூ என்பதை புரிந்து 5 கிலோ அரிசியில் அதை தாண்டி சிந்திக்கிறாங்க. 5 கிலோ அரிசி அளவுக்கு தான் சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இந்த கம்யூனிட்டி சிந்திக்குது என்பது தான் சீரியஸாக வந்து எல்லோரும் அடையாளம் காட்டுகின்ற, சுட்டி காட்டுகின்ற ஒரு விஷயம் இது. அதை எவ்வளோ சீரியஸாக இருந்தால் மோடி உங்களதை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி எதுக்காக பேசணும்? இது பிரசாந்த் கிஷோர் சொல்வது போல் 5 கிலோ அரிசி தான் பிரச்சனைனா, நான் 5 கிலோ கொடுத்தேன் 5 கிலோ கொடுத்தேன்னு அதே சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. மாட்டை பற்றி பேசுறாரு. 5 கிலோவை பற்றி மோடி பேசல, இவர் எதுக்கு பேசுறாரு? 5 கிலோவுக்கு அவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னா மோடி பேச மாட்டார். அதை மோடிகிட்ட ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு முழக்கம் வச்சாங்க. பீகாரில் அது எப்படி இருக்குது? சப்கா நியாய் சப்கா சம்மான், அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் சுயமரியாதை அப்படின்னு மாற்றிருக்கு. இப்போ அங்கே 2 சொல்லு தான் புழக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சம்மான், ஹிஸ்ஸேதாரி. சம்மான்னா சுயமரியாதை, ஹிஸ்ஸேதாரின்னா ஷேர், பங்கு. இந்த 2 சொற்கள் அங்கே வந்து ஆட்சி செலுத்துதுன்றாங்க. அதனால் பீகாரும் அது மாதிரி ஸ்வீப் பண்ணுவாங்க என்பது தான் வந்து பொதுவில் சொல்லப்படுகின்ற கருத்து. வடக்கை பற்றி இது. மேற்கு பற்றி மேற்கில் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட தே வில் பி வைப்ட் அவுட்ன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. யார் இப்போ கடைசியில் இவங்க வந்து சிவசேனாவையும் சரத்பவார் கட்சியும் உடைத்து இந்த பக்கம் கொண்டு போனதுனால முற்றிலுமாக அவர்கள் மதிப்பிழந்திருக்கிறார்கள், இவர்கள் மீது அனுதாபம் அதிகரித்திருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. மராட்டியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அந்த மாதிரி அப்படின்றது வருது ஒன்று. அது ரொம்ப பச்சையாக செஞ்சுருக்கிறாங்கல்ல, அது அந்த அளவுக்கு அது வந்து அம்பலமாயிருக்கு ஒன்று. 2வது மிக முக்கியமாக ஹிந்துத்துவா அப்படின்னு இவங்க பேசுனது இருக்கு இல்லையா, ஏற்கனவே சிவசேனா இவங்களோட இருந்திருக்குது. அப்போ இவர் நம்ம உத்தவ் தாக்கரேயோ அவருடைய மகனோ
அதை வந்து இந்துத்துவா விட்டுட்டாங்கன்றதுக்கு அஃபென்சிவில் போய் புது விளக்கம் சொல்கிறாங்க. இவர் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு இல்லையா, எங்களது வந்து மாட்டு முத்திர இந்துத்துவா கிடையாது, ரீஃபார்மிஸ்ட் இந்துத்துவா. ராமன் வந்து இதயத்தில், ராம் இதயத்தில், காம் வேலை கையில், இதான் எங்கள் இந்துத்துவான்னு அவர் பையன் பேசுகிறாரு. அப்போது இது வந்து அங்கே போனி ஆகலை என்பதைத்தான் காட்டுது. இவர் வந்து அஸ்லி சிவசேனா, நக்லி சிவசேனா இதெல்லாம் பேசுனது வந்து அங்கே ஒன்றும் எடுபடவில்லை என்பது ஆப்வியஸாக தெரியுது. மகாராஷ்டிரா பற்றி பேசும்போது 20 சொச்சம் வரும், அது ஏற்கனவே பிஜேபிக்கு இருந்தது தான், பெரிய நட்டம் இல்லை. இப்போ இந்த நரேஷன் இப்போ சொல்லும் பொழுது அதிருப்தியை தனியாக பேசுகிறாரு. பொதுவாக அதிருப்தி இருக்குது, அது உண்மைதான். ஆனால் அது நீங்கள் புதுசாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன், அதிருப்தி இருக்கிறது, இவங்களோட பேட் ஃபீல்டிங், கேட்சை கோட்டை விட்டாங்க. இல்லை அது ஒன்றுன்னா வருவோம். இதில் இப்போ நம்ம வந்து நார்த்தையும் வெஸ்டையும் பற்றி வந்து பேசணும். பட் ஓவராலாக என்ன அப்படின்னு, ஓவராலாக தவ்லீன் சிங்னு ஒரு பத்திரிகையாளர், அவங்க வந்து மிக சீரியஸான மோடி ஆதரவாளர். அவங்க வந்து மோடி இஸ் ஆன் த பேக் ஃபுட்டுன்னு எழுதுகிறாங்க. உளர்றான் இந்த ஆள், இது மாதிரி ஏதோ தாலி எரும மாடுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கிறான், இப்படியே எழுதியிருக்கிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மேட்ராகவே இல்லை. இது இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு? அந்த ஆள் வந்து சிஏஏ வந்து உங்கள் பார்ட்டியை வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு அமித்ஷா பேசுகிறான். இந்தியாவில் 2 வார்த்தை இருக்குதான், தாதின்னா தந்தை வழிபாட்டி, நானின்னா தாய் வழிபாட்டி. அவன் பேசும்போது நானின்னு பேசியிருக்கிறான். இந்திரா காந்தி வந்து தந்தை வழிபாட்டி தானே, அது கூட தெரியாத உளர்ற லெவலுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க. இப்போது இந்த மொத்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே காங்கிரஸுக்கு பதில் சொல்வது என்ற முறையில் தான் மோடியின் பிரச்சாரம் அமைந்திருக்கிறது என்பது உண்டா இல்லையா? உண்டு, அஃபென்சிவா இல்லை. அது வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றதோட பொருந்துதா? பொருந்தல. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, அவர் எரும மாடுன்னு சொன்னதாகட்டும், அல்லது இந்த ஆன்டி முஸ்லிம் ரெட்டாரிக்ஸ் ஆகட்டும், அதானி அம்பானி அப்படின்னு பேசுனதாகட்டும், இந்த மாதிரி கோட்ஸ் அவர் பேசுறதுங்கிறது, அவர் வந்து காஷியஸா இருக்காரு, அல்லது களத்தை ஆழம் பார்க்குறாரு. அவர் வந்து எச்சரிக்கை உணர்வோட இருக்கார். மோடியை நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம், ஆனால் அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், களம் வந்து அப்படி இல்லை. அதை உண்மையான நேர்காணல் ஒரு பத்திரிகையாளர் எடுத்திருந்தாக்கா பிரசாந்த் கிஷோரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கலாம். அதை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஜுகல்பந்தி இது. அவர் சொல்கிற எதுக்குமே வந்து பர்காத்தத்துக்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே குருவே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் அட்டான்னு ஒரு ப்ரோக்ராம் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நடைபெற்ற ப்ரோக்ராம், அது எக்ஸ்பிரஸோட இது. அதில் முதல்ல ஓப்பன் பண்ணுறாரு அவர் பேசுகிறவர், நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 4 M வந்து முக்கியம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. யார்? பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கீங்க. மெசேஜ், மெசஞ்சர், மெஷின், மெக்கானிக்ஸ். மெசேஜ்னா என்ன செய்தி, மெசஞ்சர்னா கட்சி, யார் நபர் அப்படின்றது. அடுத்தது வந்து மெஷின் எந்திரம், மெக்கானிக்ஸ்னாக்கா அதை செய்கின்ற முறை. 4 M சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தேர்தலில் என்ன 2 M மண்டல் மைனாரிட்டியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அது பிரசாந்த் கிஷோரோட பதில் என்ன தெரியுமா? 1 M தான், மோடியை சுற்றி தான் இந்த தேர்தல், அதுக்கு மேலே வேற M எல்லாம் வந்து கிடையாது. சாதாரண ரோட்டில் உள்ள சங்கி கூட சொல்லுவா அப்படி இல்லை, மோடி தான். இதுதான் வந்து அவர் சொன்ன பதில். நான் சொல்றது எக்ஸ்பிரஸ் அட்டால சொன்ன பதில். அப்போ இந்த மனிதனிடமிருந்து நீங்கள் சென்சிபிளாக வேற எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த பேட்டி மொத்தத்திலையும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் வந்து மோடியின் பிம்பம் வீழ்ந்து கொண்டிருக்குங்கிறாரு. மோடி பிரதமர் ஆனால் ஹில் பி a weak PM அப்படிங்கிறாரு. அது எல்லாமே மோடியினுடைய பிம்பம் வந்து மெல்ல மெல்ல கரைஞ்சிருச்சு. அது இவர் சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைங்க. பாயிண்ட் என்னன்னா, ஆனா தோக்க மாட்டார். ஆமா, அதோட முடிக்கிறது இல்லை. ஆனா அந்த இடத்தில் வேறு யார் அது இல்லை, அதனால அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப இத்து போன கேள்வியாச்சே. மணப்பெண் யாருன்னு கேட்டாங்கல்ல, அது மாதிரி தான். யார் வந்து தரப்புல அதெல்லாம் பிரதமர் நிற்க வேண்டியது இல்லையா, மாற்றெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை என்றெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அந்த ரொம்ப இத்து போன, அது அந்த கேள்வியே மக்களுக்கே எழாத ஒரு கேள்வியை இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ மோடி செல்வாக்குடன் இருக்கிறார் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஆனால் தான் அவர் என்ன சொல்றாருன்னாக்க, செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது, ஆனால் ஜெயிச்சிருவார் அவர், தோக்குற அளவுக்கு போகல. அப்போ அதை எப்படி சொல்றாருன்னா, அவரை தோக்கடிக்கிற அளவுக்கு இவங்க வரல. அதுக்கு தான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாரு. அந்த உதாரணத்தில் அப்படியே வியப்பா வாயடைத்து போய் பர்காத் சும்மா உட்காந்துடுறாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு பிளேயர், இந்த இதுவும் செஞ்சுரி தான், ஆனால் 6 கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்டான நல்லா விளையாடின செஞ்சுரி கிடையாது. 6 கேட்ச் விட்டது செஞ்சுரி இல்லை. ஆமா, 6 கேட்ச் விட்டதுனால செஞ்சுரி அப்படின்னு ஒரு சொன்ன உடனே அவங்க வாங்கி வாசிக்கிறாங்க. அப்போ ஃபீல்டிங் சரியில்லைன்னு சொல்றீங்களா?
ஆமா அதுதான் சொல்றேன். தாளமும் இப்ப நயமும் சரிதா அப்படி. ஃபெலிக்ஸ் சவுக்கு பேட்டி மாதிரியே இருக்குதா அப்படின்ன உடனே ஆமா எதிர்க்கட்சிகள் வந்து சரியில்லை, அப்பவே கோட்டை விட்டாங்க, எப்பவே அவங்க செப்டம்பர் மாசமே பண்ணியிருக்கணும், அப்பவே விட்டாங்க, அதுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலில் எதுக்காக தோத்தாங்க, இந்த கதையெல்லாம் இவர் திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமா நீங்க சொன்ன நானுமே தவற விட்ட மேனிஃபெஸ்டோவை பத்தியும் பேசியிருக்காரு. மேனிஃபெஸ்டோ மீட்டிங்க இந்தியா அலையன்ஸ் கூட்டவே இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ். ஆமா நீங்க கூட்டமே நடத்தல, மத்திய பிரதேசத்தில் கூட்டம் நடத்துறதா சொன்னீங்க, நடத்தல. இது எல்லாமே பழைய கதை, இதெல்லாம் பழைய கதை. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை அவசர நிலை காலத்தில் பிரசாந்த் கிஷோர் உயிரோட தான் இருந்திருப்பாரு, இருந்திருந்தாருனாக்கா அப்போவும் இந்த டிஜிட்டல் மீடியா இருந்து அப்போவும் இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருந்தாருன்னா அவர் என்ன டேபிளை போட்டு என்ன சொல்லியிருப்பார் உட்காந்து, இந்த கட்சியெல்லாம் சும்மா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி, இவன்லாம் ஒரு கட்சி ஆக முடியுமா, இந்திரா காந்தியின் செல்வாக்கு என்ன இருந்தாலும் குறையல, அந்த அம்மாவே அப்படி நினச்சிட்டு தானே தேர்தல் அறிவிச்சாங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி ஒருவேளை ஜனதா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை சீர்குலைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னா செஞ்சுருப்பாங்க. இந்த கணிப்புகளை பார்த்தெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. நமக்கும் தெரியும் காங்கிரஸினுடைய பிரச்சனைகள். கேஜ்ரிவால் இந்த அலையன்ஸுக்கு வருவாரா வரமாட்டாரா, கடைசி வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது. நிதிஷ்குமார் வந்தார், ஆனால் அந்த ஆள் ஒரு பல்டூராம்ன்றது தெரியும், அதே மாதிரி தான் அந்த ஆள் போயிட்டார். மம்தா பானர்ஜி இந்த மாதிரி விவகாரமான ஆசாமின்னு நமக்கு முதல்ல தெரியாதா, அது தெரியும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. டிஸ்பைட் தட் இந்த பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற நிர்பந்தம் அவர்கள் மீது இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலாக சுயநலத்தின் பொருட்டாவது இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டை விட்டுருங்க, இங்கே 40 இங்கே ஒன்றும் வரப்போறது இல்லை அப்படின்றது, அதுலேயும் அவர் உருட்டுறாரு இங்கே ஏதோ டபுள் டிஜிட் வரப்போகுதுன்னு. சவுத் முழுக்க சவுத்தில் ஆமாம், டபுள் டிஜிட் பாமகவோட சேர்ந்தாக்க ஓட்டு கணக்கில் வரலாம், சீட்டு ஒன்றும் வராது, அது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. பிஜேபிக்கு தனியாக என்ன வரும் என்பதுதான் கேள்வி, அது ஒன்றும் வரப்போகிறது இல்லை, அது தனி விஷயம். கட்சிகள் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்றது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அதற்கு மேலே வந்த மிக முக்கியமான விஷயம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இந்த தேர்தலுக்காகன்னு இல்லை, கடந்த காலத்தில் வந்த எல்லா நியோலிபரல் ஏராவுக்கு பிறகு அந்த பீரியடுக்கு தாண்டின எல்லா மேனிஃபெஸ்டோலேருந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ். அது உண்டா இல்லையா? அது காரணமாகத்தான் இப்படி அடிப்படை ஏழை மக்களை நோக்கி பேசக்கூடிய மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. ஏழை, அப்புறம் பட்டியல் சாதிகள், பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்ட. ஆமாம், அப்போ அது அந்த மைய விவாத பொருளாக அது வருகிறது. அதை இன்னும் அக்ரெசிவாக இவங்க பேசுகிறாங்க. ராகுல் காந்தியோ காங்கிரஸ் பேச்சாளர்களோ அதை பேசுகிறார்கள். இந்த பக்கம் மோடியால் என்ன சொல்ல முடியுது? மோடி அதை எதிர்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, உழைக்கும் வர்க்கத்துக்கு வழங்குவதை பற்றி, பணக்காரர்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பேசினா சோஷலிச அபாயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. சோஷலிச அபாயம் பற்றி ஏழைகள் கவலைப்படுறதில்லை, அது யாருடைய கவலைக்குரியது? அது பணக்காரர்கள் கவலைக்குரியது இல்லையா? அதனால் இந்த மேனிஃபெஸ்டோன்றதை ஒதுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. மொத்த பேட்டியிலையும் இந்த தேர்தலில் மையப்பொருளாக இருக்கிற மேனிஃபெஸ்டோவை பற்றி எதுவும் இல்லை. பிஜேபியினுடைய தோல்விகள், வேலைவாய்ப்பில், விலைவாசி உயர்வில், அக்னிவீர் திட்டத்தில், தனியார் மயமாக்குனதில், அதானி அம்பானியில், லிஸ்டட் எலக்ட்ரல் பாண்டில் ஏதாவது ஒரு கேள்வி இதில் இருக்குதா? இருக்குதே. என்ன இருக்குது? அதானியை பற்றி கேட்டாங்க. அப்போ அதானியை பற்றி கேட்டபோது அவர் பதில் சொன்னார். எப்படி சொல்லியிருக்காரு? எந்த ஊரில் அதானி இல்லை, வெஸ்ட் பெங்காலில் அதானி இல்லையா, தெலுங்கானாவில் அதானி இல்லையா, அதானி எல்லா ஊர்லேயும் தான் இருக்கிறாங்க, தனியாக இது எடுபடாது மக்கள்கிட்ட. இவர் சொல்கிற மாதிரி தான் மோடி அதை சொன்னாரா? மோடி அதானி அம்பானி என்று ராகுல் காந்தி பேசுகிறாரே, நீங்கள் ஆளும் மாநிலங்கள்லாம் அதானி இல்லையா, அம்பானி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாரா? அதானிட்ட கருப்போனா வாங்கிட்டீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, கண்டெய்னர்ல வாங்கினீங்க அப்படின்றது தானே பாயிண்ட்டு. அவர் அப்போ இடி அனுப்பு அப்படின்னாரு. அதானி அம்பானி பல ஊரில் முதல் போட்டிருக்கிறான்றது இப்போ பிரச்சனையே இல்லை. அதானி அம்பானிக்கு ஏற்ற முறையில் இந்த இந்திய அரசு தன்னுடைய கொள்கைகளை வகுக்கிறது, அவர்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குது. அது ஸ்டாலின் எழுதி கொடுத்தாரு, இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா? கேள்வி ராகுல் எழுப்புற கேள்வி என்ன? இந்த பனியாக்களுக்கு நாட்டின் சொத்துக்கள் முழுதையும் எழுதி கொடுக்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, நிலக்கரி சப்ஸ்டாண்டர்ட் நிலக்கரியை டான்ஜெட்கோவுக்கு சூப்பர் நிலக்கரின்னு சொல்லி பன்மடங்கு அதிகமான விலைக்கு விற்று ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்றது வந்திருக்குது. அப்போ அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை சர்க்கமெண்ட் பண்ணி அதில் பிரசாந்த் கிஷோரோட ரோலை நீங்கள் கவனிக்கணும். மஹுவா மைத்ரா உங்கள் இடி சிபிஐ ஆஃபீஸ்லாம் என் சேலை எண்ணுறதை விட்டுட்டு போய் இதை கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ மோடிக்கு சொன்னது மட்டும் இல்லை, இதில் கவனித்து பார்க்கணும். அதானி என்ற குரோனி கேபிட்டலிஸ்டுக்கு மோடி இப்படி செய்கிறார் என்ற உண்மையே இருந்தாலும் இருட்டடிப்பு பண்றான். இல்ல பர்கா தத்துவம் கூட கேள்வி கேட்கலையா? ரெண்டு பேரும் தான் சொல்றேன். அதானி அம்பானி எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறேன். இப்போ அதையா சொல்லிட்டு இருக்கிறோம்? எல்லா இடத்துலையும் இருக்கிறான்றதை சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்திலும் இருக்கிற சொத்துக்கள் பறிமுதல் செய்து கொடுக்கப்படுது அப்படின்றது தானே. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் அவர் பேசுறாரு.
அதை பேசுவதை விடுத்து அதை வந்து இப்படி நீங்கள் அது மட்டும் இல்லைங்க, என்ன கேள்வி இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இடி இருக்குது, கோதி மீடியாவாக இருக்குது, எதிர்கட்சிகளை ஒடுக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷன் இப்படி இருக்குது, இது எல்லாத்துக்கும் அவருடைய பதில் என்ன? நீங்களும் பண்ணீங்க. இதெல்லாம் எல்லா காலேஜும் தான் இருந்திருக்குது. ஏன் பீகாரில் யூபியிலலாம் பூத் கேப்சரிங் நடந்தது இல்லையா? அதான் நான் திரும்ப சொல்கிறேன், அப்போ எங்கேயாவது ஒரு 10 பூத்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க, 10 இடத்துல நடந்திருக்கும் பூத் கேப்சரிங். இப்போ மொத்தத்தையும் எல்லா பூத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனே கேப்சர் பண்ணியிருக்கிறாங்களே. எலெக்ஷன் கமிஷன் அப்பட்டமாக மீறுதே. இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி சொல்லியிருக்கு? கொடுக்க முடியாதுன்னே பேசுகிறாங்களே. அல்லது ஹேட் ஸ்பீச்சுன்னு பப்ளிக்காக தெரியக்கூடியதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. இது எதை பற்றியும் அவர் வந்து பேசலை. மீடியாவை பற்றி கேட்டாக்கா ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் தெரியுமா? அது விவசாயிகள் போராட்டம் மாதிரி ஒரு எழுச்சி நடந்தால் மீடியா இரிட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு. இதோட ஏதோ ஒரு வகையில் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. விவசாயிகள் போராட்டத்தில் என்ன நடந்துச்சு? எந்த நாயும் உள்ள வராதுன்னு எல்லாரும் வெளியே நிறுத்தினாங்க இல்லையா? இப்போ அது அல்ல பிரச்சனை. பாரத் ஜோடோ யாத்திரை இருட்டடிப்பு செய்யப்பட்டது. பல மக்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் இருட்டடிப்பு செய்யப்படுது. ஏன் இப்போ எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் எவ்வளோ விவாதிக்கப்பட்டது? தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடியான நடத்தை இது எவ்வளோ விவாதிக்கப்படுது? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ தலையங்கம் எழுதப்பட்டிருக்குது. இப்போ இந்த இருட்டடிப்பு செய்கிறதையெல்லாம் இவர் நியாயப்படுத்துறாரு. பீகாரை காப்பாற்றணும், பீகார்ல கடுமையான வறுமை இருந்துச்சு, லல்லு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இவங்கெல்லாம் எதுவும் பண்ணலை, நானாவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ற அந்த வறுமை, பட்டினி, வேலையின்மை, அதானி அம்பானி, இடஒதுக்கீடு, இந்த எல்லா விஷயமும் பீகார்ல இருக்க மக்களுக்கும் பொருந்தும். அப்போ பீகாரை காப்பாற்ற போறோம்னு நினைக்கிற அவருக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு நம்புவோம். அந்த பாலிடிக்ஸ் அடிப்படையில அவருடைய அந்த இன்டர்வியூல அப்படியான எந்த இது ஒரு நடுநிலையாக நான் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அது எக்ஸ்பிரஸ் அட்டா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நீங்க பீகார்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து பல கிராமங்களுக்கு போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பீகாருடைய மக்களை புரிந்து கொண்டு ஒரு கட்சி மாதிரி ஒன்றை உருவாக்குற, ஜன சுரட்சாவா இன்னொன்று சொல்றாரு, ஒன்று உருவாக்குறதா சொல்றீங்களே, என்ன மெசேஜ்? நம்ம ஊர்லயே ஒருத்தர் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு ஜெயில போயிருக்காரு. என்ன உங்களுடைய மெசேஜ் அப்படின்னா, அவர் போய் எல்லா இடத்துலையும் திங்க் அபவுட் யுவர் சன், திங்க் அபவுட் யுவர் டாட்டர், இதுதான் நான் மக்களுக்கு சொன்னேன், அது பயங்கரமா பிக்கப் ஆகுதுன்றார். அதாவது நீங்க நாடு எடு பெருசா அந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாம் சிந்திக்க வேணாம், புடைய பத்தி அவசி. ஆமா, இது என்ன பெரிய தத்துவமா? இது வழக்கமா சொல்லுவாங்களோ, ஊட்ட கவனி, ஊட்டப்பாருன்னு எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இப்ப அதுவா பிரச்சனை? அவர் கொள்கை என்ன? உங்க கொள்கையே எனக்கு கிடையாது, சித்தாந்தம்னு சொல்றதே தப்பு. சித்தாந்தம்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ பாருங்க, பிஜேபிக்காரங்க ஒரு கொலை பண்ணா சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க அதை நியாயப்படுத்துவாங்க. பிஜேபி மட்டுமா? காங்கிரஸ் தான் நியாயப்படுத்தும். இது எப்படி? காங்கிரஸ் சித்தாந்தமும் பிஜேபி சித்தாந்தமும் ஒன்று, கோட்சேயும் காந்தியும் ஒன்று. அதனால சித்தாந்தமே இருக்கக்கூடாது. இதையும் அதில் பேசுறாரு இல்லையா? பிளைண்ட் ஐடியாலஜி அப்படின்றது தேவையில்லை. இங்கே ஒருத்தர் பேசினார் இதே மாதிரி, ஒரு ஐடியாலஜி எல்லா காலத்துக்கும் சர்வரோக நிவாரணமாக இருக்க முடியாது தோழர் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். ஆமாம், சேமா அப்படியே ஒத்து போகுது. இங்கே பாருங்க, மோடி ஜெயிச்சா அதுக்கப்புறம் சர்வாதிகாரம், ஜனநாயக உரிமை இருக்காது, கான்ஸ்டியூஷன் போயிடும், இதெல்லாம் சும்மா உருட்டு. இதை நான் இங்கே கேட்டிருக்கேன். தமிழ்ல டப் பண்ண மாதிரியே இருக்குது. 140 கோடி மக்களை அது மாதிரிலாம் பண்ணிட முடியுமா? இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இவர் யாருன்னு புரியுதா? பத்திரிகையாளர் மணின்னு புரியுது. சரி, அவர் எப்படியே பேசி இதை வந்து எக்ஸ்பிரஸ் அட்டால அவர் பேசியிருக்காருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம அவர் கொடுத்த பேட்டியிலிருந்து தான் பேசியிருக்கிறோம். அவர் இதுக்கு அந்தாண்ட பொட்டி வாங்கினாருலாம் நான் சொல்லலை. இப்போ அவர் அது எனக்கு வேண்டியதில்லை. நோ ஸ்வீட் பாக்ஸ். ஆமாம், ஸ்வீட் பாக்ஸை பற்றி எனக்கு தெரியாது, ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை. ஆதாரம் வந்து இந்த இன்டர்வியூ. அப்போ இந்த உண்மைகளை மறைத்து பேசுகின்ற ஒரு நபர் இவர் வந்து யோக்கியமாக இருக்க முடியுமா? இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறாரு. இது இந்த கருத்துருவாக்கம் என்பது இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மோடி அரசு வந்து டிஸ்கிரெடிட் ஆகிருக்குது. அது டிஸ்கிரெடிட் ஆனது தன்னுடைய சொந்த முயற்சியில் டிஸ்கிரெடிட் ஆகிருக்குதா, அல்லது எதிர்கட்சிகளுடைய முயற்சியில் டிஸ்கிரெடிட் ஆகிருக்குதா? அது எவ்வளோ சதவீதம் அப்படின்றது இப்போ எனக்கு வேண்டியதில்லை. அது டிஸ்கிரெடிட் ஆகிருக்குது அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படி டிஸ்கிரெடிட் ஆகிருக்கிறதுனால தான் இந்த நேற்று ஒரிசாவில் போய் அமித்ஷா என்ன பேசுகிறாரு, ஒரு தமிழன் வந்து இதை ஆட்சி செய்கிறத ஒத்துக்கிறீங்களா, தமிழன் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு சீமான் மாதிரி பேசுகிறாரு. இவன் வந்து தேசப்பற்று வெங்காயம்னு பேசினவங்க, 2 பனியா முதலாளி, 2 பனியா கும்பல், இவங்க நாட்டையே ஆளலாமா, பார்ப்பனர்கள் ஜுடிஷியரி உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் நிறைந்த ஆதிக்கம் செலுத்தலாமா. ஆனால் அவர் சரியா தப்பா அது வேற மேட்ரு, அவர் வரக்கூடாது அப்படின்னு பேசுறது, அல்லது அந்த கோயிலினுடைய பொக்கிஷ அறையின் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, இது எவ்வளோ சீப்பான எவ்வளோ கொடூரமான நபர்கள்னு பாருங்க.
இந்து முஸ்லீம்னு பேசினா யூபியில் போய் உங்களெல்லாம் பற்றி தமிழ்நாட்டில் எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அங்கே போய் பேசுகிறாரு. ஒரிசாவில் போய் தமிழன் வரலாமான்னு பேசுகிறாரு. இது எல்லாமே இந்த பேச்சு பூரா ஒரு டெஸ்பரேட்டான ஒரு நபர் என்ன செய்வாரோ அதுதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து பெங்கால்ல 200 வரும், ஆனா 200 வராதுன்னு அவருக்கே தெரியும். அவர் அப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறது எதிர் முகாம கொஞ்சம் நிலகுலைய வைக்கிறதுக்கு தான். அவருக்கு தெளிவா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நம்ம பலவீனமா இருக்கணும்னா அப்படி பேசி எதிர் முகாம நிலகுலைய வைக்கிறது. அது அவருடைய ஒரு சாதுரியம். இன்னொரு சாதுரியம் இருக்குது, அவர் வந்து ஒருவேளை கொஞ்சம் இப்போ ஆன்டி முஸ்லீம் ரெட்டாரிக்ஸ் அல்லது அதானி அம்பானி இப்படிலாம் பேசுறது ஏன் பேசுவாருன்னு கேட்டால், கன்வின்ஸ் ஆகிட்டாரு கிரவுண்டு நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி ரெட்டாரிக்ஸை கொஞ்சம் லைட்டாக அப்படி தூவி விடுவார். மோடியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஹீஸ் பிகம் டெஸ்பரேட்டுங்கிறீங்க. அவர் சொல்ல ஹி ஹஸ் நாட் ஸோ டெஸ்பரேட், ஹிஸ் கன்வின்ஸ்ட். களம் தனக்கு சாதகமாக இருக்கிறது என்று மோடி நம்புது. அப்படி மட்டும் அவர் சொல்லலை. இது மாதிரி உளர்றாரு, எருவு மாடு மங்கள் சூத்ரா அது இதுன்னு உளர்றாரு. எப்படிங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் ஒரு உதாரணம் அனாலஜி ஒன்று சொல்லியிருக்காரு. பாருங்கள், பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸு குழுங்குனாக்கா உங்களுக்கு அதிர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பிளேனில் போகிறீங்க, பிளேன் குழுங்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயம் அதிகமாக இருக்கும். அவ்வளோ உயரத்துக்கு அவர் போயிட்டார். அப்போ லேசான ஒரு ஜோல்ட்டு கூட அவருக்கு ஒன்று அப்படி ஏற்படுத்துது. அப்போது இது வந்து மோடியே நினச்சி பார்க்காத பொழிப்புரையெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது அவருடைய இந்த உளறல்களுக்கு அப்படி பொழிப்புரை சொல்லிட்டு இருக்காரு. மோடியினுடைய வீழ்ச்சியை பற்றி அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? ஹிந்து ஹிருதய சம்ராட் அப்படின்ற இடத்துல குஜராத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேட்ஸ்மன்ற இடத்துக்கு வந்துட்டாராம். அதுல இருந்து கொஞ்சம் இறங்கியிருக்காராம். இப்படி சொல்றவன்லாம் ஒரு என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு முக்கியமா ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு நேரம் பேசிட்டோம். இப்ப கேட்கிறேன், பிரசாந்த் கிஷோர் யார்? அவர் யூக வகுப்பாளரா, ஒரு அரசியல் கட்சியை தொடங்க இருக்கின்ற எதிர்கால அரசியல் தலைவரா, அல்லது பத்திரிகையாளரா? முன்னாள் யூக வகுப்பாளர். அவர் அப்படிதான் சொல்லிக்கிறார். இப்போ அரசியல்வாதி தானே? ஆமா. அவர் பல வாட்டி சொல்லியிருக்காருல்ல. அப்ப அரசியல் பேசணும்ல. அவர் என்ன பேசியிருக்காரு? அரசியலை தவிர எல்லாம் பேசியிருக்காரு. பீகாரை காப்பாத்துறது நெக்ஸ்ட். பீகாரை காப்பாத்துறதுக்கு கூட அவர் பேசியிருக்கலாமே. என்னன்னு, பீகாரை காப்பாற்றணும்னா இன்னாருக்கு ஓட்டு போடுங்க. அப்படி ஏ பொலிட்டிக்கலா இருக்கலாம். இப்போ வந்து இந்த அம்மையார் பர்காதத்தோ, இப்போ அடுத்தால வந்து ஆஷ்தக்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பார்க்கணும். இவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வழங்குறாங்க. பி ஏ பொலிட்டிக்கல் அல்லது பி ஒரு அப்ஜெக்டிவா நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து இப்படி ஒன்று த்ரோ பண்ணுங்க, அதை வந்து நாங்க கண்டிப்பா கேட்ச் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஆங்கர். இல்லை, நான் அந்த எக்ஸ்பிரஸ் அட்டாலேருந்து எல்லா இன்டர்வியூலையும் பார்த்துட்டேன். அவர் நல்ல வியாபாரி, சரியா? இந்த மாதிரி சில தேர்தலில் போய் இவரால் தான் ஜெயிச்சாருன்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த எல்லாத்துலேயும் கேள்வி கேட்குறவங்க எப்படி, பர்காதத் மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரபல எழுத்தாளர் இருக்கார். அவருக்கு ஐயா உலகத்தில் இருக்கிற எல்லாமே அது ஏன் அப்படி போகிறது இப்படி போகிறதுன்னு கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து அவர் அப்படி பதில் சொல்கிறார். இப்போ எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலில் ஒரு பத்திரிகையாளரின் வேலை இதுவா? இது பிரசாந்த் கிஷோர் மட்டும் செய்யலை. நம்ம தொலைக்காட்சி சேனல்களில், நம்முடைய யூடியூப் சேனல்களில் மூத்த பத்திரிகையாளர்கள், இல்லை மூத்த இல்லாத கொஞ்சம் கம்மியான பத்திரிகையாளர்கள், இப்படி வரக்கூடிய பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் பெரும்பாலும் கேட்கப்படும் கேள்விகள் எல்லாம், இது என்ன நடக்கும்? யாரும் கூட்டணி சேருவாங்க? இந்த இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதா? அங்கே எந்த ஓட்டு யாருக்கு போகும்? அங்கே முதலியார் ஓட்டு யாருக்கு போகும்? செட்டியார் ஓட்டு யாருக்கு போகும்? இந்த மாதிரி கேட்குறதும், அதை பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதும், இதுக்கு பேர் ஜேர்னலிசமா என்பது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, ஜேர்னலிசம் இல்லையா? மேபி அவங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது அப்படிங்கிற வகையில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கலாம். தொலைக்காட்சி டிபேட்டும் யூடியூப் சேனல்லும் வந்த பிறகு தான் நம்ம நாட்டில் அரசியல் வரல. அதுக்கு முன்னால் அரசியல் இப்போ ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து எமர்ஜென்சி வரைக்கும் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி வரைக்கும் இதெல்லாம் நடந்ததில்லை. அப்புறமும் கூட போஸ்ட் போல் நடக்கும், அது வேற நடக்கும். எமர்ஜென்சி முடிஞ்ச தேர்தல் எல்லாம், நான் இப்போ தஞ்சையில் இருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து திமுக அந்த அளவு வெற்றி பெறல. வட இந்தியா பூரா அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. மக்கள் வந்து தேர்தல், நான் வேலை பார்த்த இடத்துல இந்த ரிசல்ட் அறிவிக்கிறது டெலிபிரிண்டரில் வரும், வெளியே எழுதி போடுவோம். என்ன, தொலைபேசி அலுவலகத்தின் வாயிலில் 2000-3000 பேர் மக்கள் கூடியிருந்தாங்க ஒவ்வொரு ரிசல்ட் வர்றதை பார்க்கறதுக்காக. அப்போ இந்த முன்னால் சொல்கிறது எக்ஸிட் போல், சர்வே, இந்த வெங்காயம்லாம் இல்லை. மக்கள் அரசியல் பிரச்சாரம் நடந்தது, அரசியல் விழிப்புணர்வோடு ஓட்டு போட்டார்கள், பொதுக்கூட்டங்கள் போய் கேட்டாங்க, அதெல்லாம் இருந்தது. இப்போ இது வந்து அரசியலே கிடையாது இப்போ நடத்துறது. இவன் வந்து இப்படி பண்ணால் ஜெயிக்கலாம், அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது,
இப்படி பண்ணால் அந்த ஜாதியை கவர் பண்ணலாம். இந்த ஊகம் சொல்கிறதுன்னா இது ஜோசியக்காரன் வேலை. இது நமக்கு தேவையில்லை. இந்த சூழலில் எது சரி எது தவறுன்னு பேசணும். இப்போ ஜேர்னலிஸ்டிக் நியூட்ராலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த நியூட்ராலிட்டின்னா என்ன? எந்த பக்கமும் இல்லை. எந்த பக்கமும் இல்லைன்னா பாசிசத்தின் பக்கமும் இல்லை, ஜனநாயகத்தின் பக்கமும் இல்லை. நான் நியூட்ரல்ன்றதான் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. ஒரு பத்திரிகையாளர் அப்படி இருக்க முடியுமா? அதுதான் ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ். அதை விட்டுட்டா நான் வந்து ஒண்ணுமே கிடையாது. அது நியூட்ராலிட்டி என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நியூட்ராலிட்டி. நீங்க ஜனநாயகம்லாம் சொல்றீங்க. ஜனநாயகத்தின் 4 தூண்ல ஒரு தூணா நான் இருக்கலாம். ஆனா அந்த தூணுக்குள்ள உட்காந்து வேலை பார்க்கும் பொழுது நான் வந்து நியூட்ரலா இருந்து அது பாசிசமா ஜனநாயகமா அப்படி இல்லை. தூண் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தான் இருக்குது, பாசிசத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லை. பாசிசத்தை காப்பாற்றுறதுக்கு இருக்குன்னா நீங்களும் ஒரு இடி, நீங்களும் ஒரு சிபிஐ, நீங்களும் ஐடி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிடலாம். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு தான் இந்த தூண். இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒருவனுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வர்றதே இருக்கு இல்லையா, அது கருத்துரிமை. இது எல்லாமே சுதந்திரமான கருத்துரிமை அல்லது என்ன ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிசமா வாட் எவர் இட் இஸ். இது எல்லாமே எதிலிருந்து வருது அப்படின்னா, மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸுக்கு போவாங்க. இன்ஃபார்ம்டு சாய்ஸ்னா என்ன? போதுமான விவரங்கள் கிடைக்கும் போது படித்த மக்கள் விவரங்களை திரட்டி ஒரு முடிவுக்கு வருவார்கள் அப்படின்றதுல இருந்து. நம்ம நாட்டில் பெரும்பகுதி மக்கள் படிக்காதவர்கள், விவரம் அறியாதவர்கள் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை டிஸ்டார்ட் பண்ற வேலையை வந்து இவங்க செய்யறாங்க. பொய் தகவல்களை கூறுவது, மக்கள் வந்து பீயிங் மிஸ்இன்ஃபார்ம்ட் ஆகிறாங்க. ஆமா, அந்த வேலையை வந்து இவங்க பண்றாங்க. பத்திரிகையோட வேலை வந்து ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்றது. ஃபேக்டை வந்து நடுநிலைன்னு சொல்றது பொருள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நடுநிலை. ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையில் நடுநிலை கிடையாது. டெமோக்ரஸி பக்கம் தான் வந்து நிற்கணும். பிரசாந்த் கிஷோர் செய்கிற வேலை வந்து அந்த வேலை. நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஃபேக்ட்ஸ் என்னவோ அதை கரெக்டாக பேசுங்க, அவ்வளோதான். அதை காப்பாற்றுவதற்கு நியூட்ரலாக இருந்து நீங்கள் பேசலாம். ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில், பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நடுவில் நான் நடுநிலை வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவன் பிஜேபி பக்கம் இருக்கிறான் என்பதுதான் பொருள். அவர் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் நீடிக்க முடியாது. நீடிக்க முடியாதுல்ல, அவர் நடுநிலை பத்திரிகையாளர்களே அல்ல, அவர் அந்த பக்கம் தான் இருக்கிறாரு என்பதுதான் பொருள். அந்த 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 மாதிரி ஒரு நியூட்ரல் பிளேஸை கண்டுபிடிச்ச நபர்கள் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் 15 ஜெயிப்பாரு, இவர் 16 ஜெயிப்பாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எங்க இருக்கிறன்றது தான் கேள்வி. உனக்கு எந்த தரப்புமே இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. தரப்பு வெளிப்படுத்தணுமாலாம் அவங்க கேட்குறாங்க. இது அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே எவ்வளோ தினம் பயணிக்க வேணாம்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர்களை பயணிக்க வேணாம். ஆனால் இந்த மாதிரியான இதுதான் பத்திரிகை தொழில் அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கம் வந்து நடந்திருக்குது இல்லையா. இதன் மீது தான் இந்த மாதிரியான ஆபத்தான நபர்கள்லாம் உருவாக்கி வளர்ந்து வர்றாங்க. பிரசாந்த் கிஷோரா நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்க, பிரசாந்த் கிஷோர் ஏன் களமிறக்கப்பட்டிருக்கிறார்? இது மிக முக்கியமான கேள்வி. அவர் ஒரு 5ஆம் கட்ட தேர்தல் இதெல்லாம் நடக்கிற அந்த சூழல்ல அவர் களமிறக்கப்படுகிறார். களமிறக்கப்பட்டவர் அனைத்து ஊடகங்களிலும் பிரைம் டைம்ல, இன்னும் சொல்ல போனால் பர்காதத்தை வந்து அவங்க ரிப்பீட்லாம் போட்டு திரும்ப திரும்ப லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படி போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்ல இருக்கிற ஷோ அப்படிலாம் தமிழில் வச்சிருக்காங்க. அப்படி திரும்ப திரும்ப பிரசாந்த் கிஷோர் அவருடைய கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. நீங்க சொல்றீங்க அது எலெக்ஷனுக்கு பிறகான ப்ராசஸ்ல அதை வந்து நியாயப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் மோசடி செய்யப்பட இருக்கிறது என்று நம்புவதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கின்றன. இதுவரைக்கும் நடந்திருக்கிறது பூரா அப்படி இருக்குது. அப்படி மோசடியாக வெற்றி பெறும் முயற்சியில் மோடி ஈடுபட்டால் அது மோசடி அல்ல, நிஜமாவே அவர் ஜெயிக்கிறவர் தான் என்ற கருத்தை உருவாக்குவது தான் இந்த பிரசாந்த் கிஷோருடைய பேட்டியின் நோக்கம். இது இப்போ ஒருவேளை அது நடக்குது, தேர்தல் முடிவுகளை மேனிப்புலேட் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. இசிஐ வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாலே 1 கோடி வாக்குகள் கிட்ட வேறுபாடுகள் இருக்குது. இந்த விவரங்கள்லாம் வரும்பொழுது இப்போ நீங்கள் உள்ளிட்டவர்கள் வெளியில வந்து இதுல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த எலெக்ஷனை கண்காணிக்கணும் அப்படின்னு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்லாம் சில மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. பட் என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து முடிவை அறிவிச்சிட்டாங்க. இல்லை, என்ன செய்ய முடியும்ன்றதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த இவிஎம் மெஷின் தொடர்பாக ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் வந்த தீர்ப்பு, அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த தீர்ப்பை வழங்கியது. என்ன, அதில் 2வது நீதிபதி வந்து தீபங்கர் தத்தா. அவர் தான் இப்போ இந்த வெக்கேஷன் கோர்ட்டில் நீதிபதி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் மட்டுமா இன்னும் வேற யாரும் இருக்காங்களா தெரியல எனக்கு. இப்போது அந்த வழக்கை தொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஏடிஆர். அவங்களும் சிபிஎம், இவங்கெல்லாம் தான் எலக்ட்ரல் பாண்டு தொடர்பாக வழக்கு தொடுத்தவர்கள். 2019 தேர்தலில் 373 தொகுதிகளில் வாக்காளருக்கும் வாக்கு செலுத்தியவர்களுக்கும் இடையில எண்ணிக்கை வேறுபாடு இருக்கு
என்ற வழக்கை 2019 போட்டது யாரு? அதே ஏடிஆர் தான். அந்த ஏடிஆர் தான் இந்த இவிஎம் தொடர்பான பெட்டிஷனை போட்டவங்க. அதில் வந்து நீதிமன்றம் என்னன்னு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 5% இதை வந்து எண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பே ரொம்ப தவறானது அப்படின்னு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அசோக் வர்தன் ஷெட்டி ஹிந்துவில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. 5% எதுக்கு கொடுத்துருக்கீங்க? 5% பார்க்குறோம். 5% பார்த்ததில் இவ்வளவு விழுக்காடு அதில் தப்பு நடந்திருந்தால் அப்போ மொத்த முடிவையும் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படி இல்லாத போது இந்த 5%க்கு என்ன அர்த்தம்? இந்த தீர்ப்பே பொருளற்றது அப்படின்னு ஹிந்துவில் விமர்சன கட்டுரை எழுதியிருக்காரு. ரைட். இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியில் ஒருத்தர் மனுதாரரை பற்றிய அபிப்பிராயத்தை அந்த தீர்ப்பின் பாரா 5ல் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு படிங்க, கேளுங்க. சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஆர் என்டவரிங் டு அண்டர்மைன் த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் த நேஷன். சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அவங்க வந்து இந்த தேசத்தின் சாதனைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் குறைத்து காட்ட முயற்சிக்கிறார்கள். A concerted effort to discredit, diminish and weaken the progress of this great nation. இந்த மாபெரும் தேசத்தினுடைய முன்னேற்றத்தை கேவலப்படுத்தி குறைத்து பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. I have serious doubt as regards to the bona fides of the petitioning association. இந்த மனுதாரரை பற்றி எனக்கு வந்து சீரியஸான சந்தேகங்கள் இருக்குது. இது தீர்ப்பில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இதை சொல்லலான்னாக்கா இந்த நீதிபதியை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு நானும் சொல்லலாம். பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சதி நடக்கிறதோ என்று இந்த தீர்ப்பை பார்க்கும்போது, நீதிபதியை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு பேர் என்ன? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் தானே, நோக்கம் கற்பிக்கிறது. அப்போ நீதிபதி மனுதாரருக்கு நோக்கம் கற்பிக்கலாமா? இது நோக்கம் கற்பிக்கிறது எப்படி இருக்குது? கன்வில்கர் தீஸ்தா சேத்தல்வாதுக்கு என்ன சொன்னார்? மோடி வந்து இந்த கொலவரத்துக்கு பொறுப்புன்ற வழக்கை எடுத்து நடத்த உதவுனாங்க அவங்க. அதுக்காக ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் இந்த அம்மா தான் வந்து she kept the pot boiling. அவங்கள கூண்டில் ஏற்றணும்னு சொன்னாங்க, மக்கியானால கைது பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தேர்தலை நியாயமாக நடத்துன்னு கேட்டாக்கா இவங்க தேசத்தை இழிவுபடுத்துறவங்கன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொல்றாரு. இந்த நீதிபதி தான் வெக்கேஷன் கோர்ட்டில் இருக்காரு. வெக்கேஷனில் தான் இந்த விஷயம் விவாதத்துக்கு வரப்போகுது. அப்படின்னா நம்ம எத்தகைய அபாய கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன வருது, மோடி வந்து அந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே, அதில் பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் தொடர்பாக இதே சொன்னார். அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு தொடர்பாக வருது அப்படிங்கும்போது, எலெக்ஷன் கமிஷன் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்குது, நாட்டினுடைய பெருமை அது குறித்து நம்ம குறைச்சி காட்டக்கூடாது. 200 டிவி இருக்குன்னா 900 டிவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பெருமையாக பார்க்குற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் குறித்து பெருமையாக தான் பார்க்கணும், அவதூறு பரப்பக்கூடாது. வெளிநாட்டு பார்வையாளரெல்லாம் கூட்டு வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு போய் காமிங்க அப்படின்ட்டு மோடியும் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். ஹெலிகாப்டர் அதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. வெளிநாட்டுக்காரங்களை கூட்டு வந்து காமிக்கணும். சரி, வெளிநாட்டுக்காரங்களாம் கூட்டு வந்து காமிச்சாலும் கூட இப்போ வந்து ஒரு வேளை எலெக்ஷன் முடிவு வருது, அந்த முடிவு நீங்கள் சொன்னதை போல இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் வந்து மேனிப்புலேஷன் ஒரு வேளை நடந்தால் தேர்தல் கட்சிகள், சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், சாதாரண வாக்காளர்கள், மக்கள், குடிமக்கள் அவங்களுடைய வினை என்னவாக இருக்கணும், என்ன நம்ம எதிர்பார்த்து இருக்கோம்? இல்லை, இந்த தேர்தலில் நீங்கள் சொல்வது போல இருந்தால் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி தான் இருக்கிறது. இதை 100 முறை பேசியிருக்கிறோம். இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை. அது எப்படி கட்சிகள் எல்லாம் எப்படி முடக்கப்பட்டது அதெல்லாம் பேசிட்டோம். இந்த தேர்தல் ஆணையர்கள் எப்படி மோசடியாக முறைகேடாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக நியமிக்கப்பட்டார்கள் பேசிட்டோம். தேர்தல் தொடங்கிய பிறகு மோடி பேசுகின்ற வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் எப்படி நடவடிக்கையே இல்லாமல் போயிட்டு இருக்குது அதையும் வந்து பேசிட்டோம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே சிகரம் வைத்தார் போல வாக்கு எண்ணிக்கையினுடைய டேட்டாவை வெளியிடுங்கள், 17C ஸ்கேன்டு ஃபார்ம் உங்கள் கையில் இருக்குது, அதை வெளியிடுங்கள்னா அதை வெளியிடணுன்ற அவசியம் இல்லை, அதை கேண்டிடேட்டோட பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம், உனக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு வாக்குகள் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை வாக்கு பதிவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை குடிமக்களுக்கு கிடையாது அப்படின்னே வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. இப்படி பதில் சொன்ன தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போட்ட வழக்கில் 1 வாரம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு 6.5% 6.5 விழுக்காடு முதல்ல சொன்னதுக்கும் இப்போ பதிவான ஓட்டுகள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது 6.5% வந்து கூட இருக்குது. 6.5% ரொம்ப ஹியூஜ், பெரிய அளவு தொகை. அது ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல 6.5% எவ்வளவு? நீங்களே அதை கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். பெரிய எண்ணிக்கை தான் இருக்கும். 70-80,000 1 லட்சம் வரைக்குமான எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் கூடுகிறது. இவ்வளவு பெரிய வேறுபாடு என்பது தேர்தல் முடிவுகள்
உண்மையிலேயே நாம் மக்கள் செலுத்திய வாக்கு அதற்கு ஏற்பதான் வரப்போகிறதா, இல்லை வேற எதுவும் நடக்குமா என்ற தீவிரமான ஐயத்தை தோற்றுவித்திருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்போ இந்த தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கட்சிகள் வேலை பார்த்துருக்குறாங்க. கட்சி சார்பற்ற பல்வேறு இயக்கங்களும் இதுக்காக வேலை பார்த்துருக்குறாங்க. நம்ம வேலை பார்த்து முடிச்சிட்டோம், கேட்டோம், ரிசல்ட்டு அடுத்து வீடு வந்து சேரணும்ல, விதைச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சுன்னு போக முடியாது இல்லையா? இப்போ வீடு வந்து சேருவது தொடர்பான ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறோம். அப்போது கட்சிகள் 17C நம்மகிட்ட இருக்குது என்று இருமாந்து இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது அதுக்குள்ளே ஒரு 2000 பூத் ஏஜென்ட் கையில் வச்சுருக்கிற 17C ஃபார்ம் அதை சரிபார்ப்பதெல்லாம் சாத்தியமில்லை. முன்கூட்டியே வெளியிடணும், அவை முன்கூட்டியே சரிபார்க்கப்படணும். 17C ஃபார்ம், 17C என்பது வாக்காளர் எண்ணிக்கை, கையெழுத்து போட்டவர்கள் எண்ணிக்கை, மெஷினில் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை, இது மூணும் கொடுத்த மாதிரி தான் இருக்குதா என்பதை வெரிஃபை பண்ணாமல் எண்ணிக்கையை தொடங்க எந்த இடத்திலும் அனுமதிக்கக்கூடாது. இந்த கோரிக்கை குறித்து மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த தேர்தல் நம்முடைய வாக்குகள் நம்முடைய விருப்பம் என்பது, இதை திருடுவதற்கான மேண்டேட் இருக்கு இல்லையா, அதை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்படணும். நம்ம ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டல, ஒரு டியூ ப்ராசஸ் பின்பற்றப்படவில்லை என்றால் நம்ம சந்தேகிப்பதற்கான எல்லா முகாந்திரமும் உண்டு. அப்போ டியூ ப்ராசஸை பின்பற்றுன்னு நம்ம கேட்குறோம். முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னாக்கா அப்போ ஏதோ திருட்டுத்தனம் நடக்க போகிறது என்று தெரிகிறது. அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் எல்லோரும் ஈடுபட வேண்டும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப பேசுகிறோம். அவர் பரகலா பிரபாகர் எழுதினார், வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல கூட்டம் நடத்தினோம், கேட்டு கைதட்டிட்டு போனோம் என்பதனால எந்த பயனும் இல்லை. இதற்கான ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது கண்காணிப்போடு இருப்பது, இதை வந்து நம்ம திருடு போவதற்கு அனுமதிக்க கூடாது. அதற்கான எல்லா பணிகளிலும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். நம்ம வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்துட்டு டிவியில் சொல்லுவாங்கன்னு உட்கார்ந்துருப்பதற்கான நேரம் இல்லை இது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசணும். அடுத்த 10 நாளைக்கும் வேறு எதுவும் நமக்கு பேசுவதற்கு இல்லை. இதுதான் நம்முடைய கவலை, இதுதான் நம்முடைய பிரச்சனை. இந்த மிக முக்கியமாக நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம், அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் வந்து பேசும் பொழுது அறுக்க தெரியல இவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தங்களால எதிர்கட்சிகளுக்கு சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சி தான் அறுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறுக்க விடக்கூடாதுன்றதான் அந்த அளவுலேயே நம்ம மக்கள் மன்றத்தில் வைப்போம். மக்கள் பார்த்துட்டு இது குறித்து பரப்பணும், அதுதான் நம்முடைய கோரிக்கை. இன்னொரு வாய்ப்புல பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்புல சந்திக்கலாம். நன்றி.